ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்ரீவதி அஃபிஷியல். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. அப்புறம் நம்ம விநாயகர் சதுர்த்தியோடைய விளாக் தாங்க இன்றைக்கி. காலையிலே போயிட்டு எருக்கம்பூ பறிச்சிட்டு வந்தாச்சு. எந்த பிள்ளையார் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சாமி கும்பிட்டீங்களா, கோயிலுக்கு போனீங்களா, கொழுக்கட்டையெல்லாம் சுட்டுட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ தாங்க வேலையிலேருந்து வந்தேன் வீட்டுக்கு. வேலையை முடிச்சுட்டு வந்து 11 மணி ஆயிடுச்சு. எப்பட்றா நம்ம சாமி கும்பிட போகிறோன்னு ஒரு டவுட் வந்துடுச்சு. அதுக்குள்ளே ராகுகாலம் யமகண்டம் எல்லாம் வந்துடுச்சு இல்லைங்களா? அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம சாமி கும்பிட முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு இந்த வருஷம்தான் விநாயகர் வந்திருக்காரு. வருஷம் நானே மஞ்சளில் வந்து விநாயகரை செய்து வச்சு விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டுடுவேன். இந்த வருஷம் பசங்களாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம விநாயகரை வீட்டுக்கு கொண்டு வந்து அவரும் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. எனக்கு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி மகிழ்ச்சியாக இருந்தது, நிறைவாக இருந்தது. என்கிட்ட என்ன முடியுமோ அதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு சாமியை படைச்சி விநாயகர் கொடுத்தாச்சு. கொழுக்கட்டை வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஸ்வீட் கொழுக்கட்டை இப்போ தான் ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணேன், போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவசரமாக வந்து வடைக்கு கூட மாவு ஊற வைக்கல, வந்த உடனே ஊற வச்சு தம்பி வடை கேட்டானே அப்படின்னு சொல்லி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சு ஏதோ ஒன்று அவன் கேட்டானேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, எல்லா பிள்ளைங்களும் மாரி நம்ம பிள்ளைங்களும் ஆசைப்படுவாங்கள்ல, அன்றைக்கி எல்லாருமே சாப்பிட்ணும், எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் கேட்டானேன்னு சொல்லிட்டு எனக்கு கிரைண்டரில் மாவு வடை மாவு அரைச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் கொழுக்கட்டை ரெடியாகி வடையும் ரெடி ஆகிடுச்சு. கிரைண்டரில் அரைச்சா தான் அந்த மாவு வந்து உப்பி வரும், வடையும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது 1:30 மணி ஆயிடுச்சுங்க. 1:30 மணி கடந்த பிறகு தான் சாமியை கும்பிட முடியும். எல்லோரும் செம்ம பசிங்க. எனக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்ட நேரம் எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா இந்த டைமெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் இப்படி தான் எப்படா காக்காவுக்கு சோறு வைப்பாங்க, எப்படா நம்ம சாப்பிட முடியும், விரதம் இருப்போம் இல்லைங்களா? அதுக்காக இன்றைக்கி என் பிள்ளைங்களும் ரொம்ப நாள் எப்போவுமே காலையில் படைச்சிருவோம் இல்லைங்களா? இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் அதை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே லேட்டாக ஆகிடுச்சு. சாமி நல்லா நிறைவாக கும்பிட்டுட்டேங்க. நீங்களாம் சாமி கும்பிட்டிங்களா? பிள்ளையார் வாங்கி கொழுக்கட்டை செஞ்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த ஒரு அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் என்ன முடிஞ்சதோ அதை வச்சு விநாயகருக்கு படைச்சிட்டு அப்புறம் ஈவினிங் டைம் ஒரு 5:30 மணி போல் விநாயகரை வழி அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி விநாயகர் ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் சாதம், சுண்டல், அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இவ்வளவும் வந்து செஞ்சேங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா, இது பூண்டு தட்டி போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து விசேஷ நாளில் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் இருக்கும் இந்த டிஷ்ஷெல்லாம். அவசரத்தில் சுட்ட வடை எப்படி இருக்குது பாருங்கள், ஷேப்பே வரல. ஏதோ ஒன்று தம்பி ஆசைப்பட்டானேன்னு செஞ்சு அப்பளம் பொரிச்சிட்டேன். ரசம் இல்லாமல் அன்றைக்கி ஃபினிஷ் ஆகாது லஞ்சு. பருப்பு ரசம் மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க. கொழுக்கட்டை, உருளைக்கிழங்கு பொரியல், வடை, அப்பளம், சுண்டல், அப்புறம் ரசம், முருங்கை கத்திரிக்காய் சாம்பார். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் வர எல்லா வீடியோஸுமே பாருங்கள். பாய் மக்களே, ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி